புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பு வணக்கங்கள். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக மிருணாளினி. இன்றைய நிகழ்ச்சியில் மனிதர்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் வந்தாலும் கொடிய நோய்களாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கூடிய ஒரு மனப்பான்மை மனிதர்கள்ட்ட இருக்குது. ஆனால் ஹார்ட் டிசீஸ், அதாவது நம்மளுடைய இருதயத்தில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, இருதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நம்மளால் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். அந்த நிலையில் இருதயத்தில் எந்த விதமான நோய்களும் வராமல் இருக்கிறது எப்படி பாதுகாத்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இருதயத்தில் நோய்கள் வந்தாலும் கூட அதை எப்படி எளிதாக சரி பண்ணுறது போன்ற பல விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் நம்மிடையே பேசுவதற்காக இருதய நோய் நிபுணர் டாக்டர் நாகேந்திர பூபதி நம்மளோட இணைந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். நேயர்களே, நீங்களும் உங்களுடைய கேள்விகளை இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளுக்கான எல்லா விடைகளும் இந்த நிகழ்ச்சியில் அளிக்கப்பட இருக்கிறது. டாக்டர், நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னாலே மக்களுக்கு நிறைய பயங்கள் இருக்குது. ஸோ ஹார்ட்டில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கு மக்கள் ரொம்ப ஓகே, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கலாம். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரண ஹார்ட் ப்ராப்ளம்ஸாக கூட இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல் கேள்வியே கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். ஸோ ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இரத்த நாளம் இருக்குது, தசை இருக்குது, வேல்வ் இருக்குது. இது மூணுலேயுமே நோய் வரலாம். இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா உலகளவில் எதனால் மக்கள் அதிகமாக இறக்குறாங்க அப்படின்னா இருதயம் மற்றும் இருதயம் சார்ந்த நோய்கள், மாரடைப்பு, பக்கவாதம், இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் மக்கள் அதிகமாக இறந்து போகிறாங்க. சரியா? ஸோ ஹார்ட்டில் நான் சொன்ன மாதிரி ரத்த நாளத்தில் நோய் வரலாம், வேல்வில் நோய் வரலாம், தசையில் நோய் வரலாம். இதில் அதிகமான ப்ராப்ளம் ரத்த நாளங்கள், அதாவது ஆர்ட்ரிஸ், அதில் வர நோயை நாங்கள் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களில் இப்போ ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய சேஞ்ச் ஆகிறதுனால 30-40 வயசுலேருந்தே இந்த நோயெல்லாம் ஆரம்பிச்சிருது. அதில் ரத்த நாளத்தில் வர நோய் மிக மிக கொடிய வெளிப்படையாக வர்றது தான் மாரடைப்பு. மாரடைப்பில் வந்துச்சுனாக்கும் இப்போ நவீன மருத்துவ முறைகள் மூலமாக அதோட எஃபெக்ட்ஸ், அதோட பக்க விளைவுகள், ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாகிறது, உயிரிழப்புகள், திருப்பியும் வர ஹார்ட் அட்டாக், திருப்பியும் வர மாரடைப்புகள், அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் வந்துடுச்சு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக சென்னையிலிருந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி? மேடம், எனக்கு 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. சரி. இதுக்கப்புறமா என்ன எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு டாக்டர்கள் கேட்கணும். சரி சார், நிச்சயமாக. நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. 2 முறை ஹார்ட் அட்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லலாம் டாக்டர். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்க அடுத்து அவங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அவரோட இப்போ முக்கியமான விஷயம் அவரோட ப்ரொக்னோசிஸை டிட்டர்மைன் பண்ண போகிறது அவரோட ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன். ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், இரத்த கொதிப்பு, புகைப்பிடித்தல், உடல் பருமன், நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, டிஸ்லிபிடிமியா, கொலஸ்ட்ரால், இதெல்லாம்னால தான் வருது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் இந்த காரணங்கள்னால இந்த நோய் வருதுன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சிட்டோம்னா திருப்பியும் அதை வரதுக்கான ப்ராப்ளம், திருப்பியும் மாரடைப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம நல்லா கம்மி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் சில மருந்துகள்லாம் மருத்துவர்கள் எழுதி கொடுப்பாங்க. அந்த மருந்துகள்லாம் தவறாமல் எடுத்துக்கணும். அந்த மருந்து தான் அவங்களுக்குலாம் உயிர் காக்கிறது மாதிரி. ஸ்பெசிஃபிக்காக மாரடைப்பில் நாங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அப்போ ஸ்டென்ட் அப்படின்னு ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் அப்படி உள்ளே வச்சுருவோம் ஹார்ட்டுக்குள்ளே, ரத்தம் சீராக போகிறதுக்காக. அது திருப்பியும் பிளாக் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் நாங்கள் ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக சில லைஃப் சேவிங் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். அதை தவறாமல் எடுத்துக்கணும். இது எடுத்துகிட்டு வாழ்க்கை நெறிமுறைகளை கரெக்டாக பின்பற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா கம்மியாயிடும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். இருதயம் சார்ந்த உங்களுடைய கேள்விகள் என்ன? எனக்கு ஒரு டவுட். இப்போ வால்வு ஒரு 1 MEP எலாங்கேட் ஆயிருக்குண்ணா, இதனால மேஜரா என்ன இஷ்யூஸ் வருமா? சரி, நிச்சயமாக. நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. எம்விபின்னு ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்றாரு இந்த நேயர். இது பாத்தீங்கன்னா 100 பேத்துல பாத்தீங்கன்னா 0.3 to 3% இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்கும்.
எந்த அளவுக்கு அதிகமாக அந்த வேல்வ், அதாவது நார்மலாக வேல்வ் வந்து ரத்தம் வந்து மேல் சேம்பர்லேருந்து கீழ் சேம்பருக்கு போய் கீழ் சேம்பர் சுருங்குறப்ப அந்த ரத்த வேல்வ் வந்து சுருங்கிக்கிறோம். ஸோ தேட் அந்த வால்வ் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டான அப்ரோப்ரியேட்டாக எந்த ரூம்லேருந்து எந்த ரூமுக்கு போகணுமோ அந்த அதுக்குள்ளே தான் ரத்தம் போகணும். இந்த வேல்வ் இவருக்கு கொஞ்சம் எலாங்கேட் ஆகிருக்கனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கதவு வந்து ஃபுல்லாக சாத்தாமல் ஃபுல்லாக சாத்திட்டு அந்த ரூம் பக்கமும் போயிடுது. ஸோ கொஞ்சம் பிளட்டு லீக் ஆகும். அந்த லீக்கேஜ் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு அப்படியே இருக்கும், சில பேர்த்துக்கு அதிகமாகிட்டே போகும். ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவலுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. இன் ஜென்ரல் யாருக்கு லீக்கேஜ் ஆரம்பிச்சிச்சோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்டர்ஸ்ட்டு ரெகுலராக ஃபாலோ அப் வச்சுக்கணும். ரிப்பீட் எக்கோகார்டியோகிராஃபி பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் நாட் அ லைஃப் த்ரெட்டனிங் டிஸார்டர். டாக்டர், இப்போ இந்த சமயத்தில் இந்த பிளட் கிளாட் அப்படிங்கிறது ஹார்ட்குள்ளே எப்படி நடக்குது? பிளட்டில் வெரி குட் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் சொன்னேன் உங்களுக்கு. சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நான் மாடிஃபையபிள், நம்ம கையிலேயே இல்லை. அதெல்லாம் என்னென்னா நம்ம ஜெனட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நம்ம அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆண்மகன் பீயிங் எ மேல் இஸ் a risk factor. Being an Indian, South Asian is a risk factor. So the only race which has got 150%, 150% அதிகமாக ரிஸ்க் வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம சவுத் ஏஷியன் ரேஸ்க்கு இருக்குது. அதுக்கடுத்து இதெல்லாம் நான் மாடிஃபைபிள், இதெல்லாம் நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ எதெல்லாம் மாற்ற முடியாதோ அதை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறதில்ல. இதெல்லாம் மாற்ற முடியும். நீரிழிவு நோய், சுகர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்குது, பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாமல் இருக்குது, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வரதை கம்மி பண்ணிக்கலாம். இந்த கொலஸ்ட்ரால் என்ன ஆகும்னா, நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுல நிறைய கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது. அது வந்து நேராக லிவருக்கு போய் எல்டிஎல் அப்படின்னு ஒரு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும். அந்த கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா அப்படியே லிவர்னால் கல்லீரலேருந்து அப்படியே உடம்புல எல்லா இடத்துக்கு போகும். அது ரொம்ப எசென்ஷியல் நம்ம பாடிக்கு. நம்ம செல்ல மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் செல்லுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒட்டி இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் தான் காரணம். அந்த செல் மெம்பரேன், செல்லுக்குள்ளே சுற்றி இருக்கிற அந்த சுற்றளவுக்கு செல் மெம்பரேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இன்டெகிரிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த கொலஸ்ட்ரால்ஸ் தான். ஸோ இந்த எல்டிஎல் வந்து ரத்த நாளத்தில் படிய ஆரம்பிச்சிச்சுன்னா, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, இல்லை நார்மலாக இருக்குது பட் அப்நார்மல் குவாலிட்டியாக இருக்குது. ஒன்று அதிகமாக இருக்கலாம், இன்னொன்று அப்நார்மல் குவான்டிட்டியாக இருக்கலாம், தவறான முறையில் இருக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கிறப்ப ரத்த நாளம் சுவரில் அந்த கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக ரத்த நாளம் சுருங்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன், நிறைய காரணங்கள்னால. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, ஸ்மோக்கிங் அதிகமாகிடுச்சு, எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இல்லைனா ரொம்ப அதிகமாக அப்நார்மலாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் திடீர்னு பண்ணுறது, அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ராலில் ஒரு சிறு பிளவு ஏற்படும். அது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் நாங்கள் பிளாக் ரப்சர்னு சொல்லுவோம். அங்கே ரத்தமெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கிளாட் ஃபார்ம் ஆகிடும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக அசோக் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். மேடம் வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வி. மேடம், எனக்கு ஒரு சன் இருக்கு, அவன் பேர் நிசாந்த். சரி. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 வயசு 3 வயசு தான் மேடம் ஆகுது. அவனுக்கு 1 வயசு வரையும் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருந்தால் திடீர்னு 1 வயசு முடிஞ்சு அவனுக்கு ஹார்ட்டில் வால்வு பெருசாக இருக்குன்ட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க மேடம். சரி சார். அதுக்காக அவனுக்கு நாங்கள் மெடிசன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கார்னி சுகர், ஃபியோஃபிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சரியாக மாட்டேங்குது மேடம். நார்மலாக வெயிட்டும் ஏற மாட்டேங்குது. இதுக்கு என்ன மேடம், என்ன பண்ணணும்? நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க டாக்டர். ஸோ உங்கள் சன்னுக்கு வந்திருக்க நோய் வந்து இன்னும் தெளிவாக உங்கள் டாக்டர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கன்ஜெனிட்டல் அதாவது பிறவி குறைபாடுனால வர நோய்கள் வந்து ஹார்ட்டில் நிறைய நோய்கள் இருக்குது. ஹார்ட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே ரத்த நாளம், வேல்வு, தசை, இவ்வளோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எல்லாமே கன்ஜெனிட்டலாக பிறப்பு மூலமாக நோய்கள் வரலாம். உங்கள் பையனுக்கு வந்து வேல்வ் சுருங்கியிருக்கா இல்லை வேல்வ் லீக்கேஜ் ஆதான்னு பார்க்கணும். உங்கள் டாக்டர் கரெக்டான மெடிசின்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்வ் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தசையில் அதை எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, லீக் ஆகுது அப்படின்னா தசையில் எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ நம்ம வந்து அந்த வேல்வை மாற்றுற மாதிரி இருக்கலாம் ப்ரொவைடட் அந்த தசை லீக் ஆகிறதுக்கான காரணம் வேல்வில் இருந்துச்சுன்னா. ஸோ இட்ஸ் அ மேஜர், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட ரெகுலராக ஃபாலோ அப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சார். இப்போ இந்த பிறவி குறைபாடு, இருதயத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடு எதனால் ஏற்படுது? அதனுடைய ஃபேக்டர்ஸ்லாம் இல்லை, எந்த காரணிகள்னால இந்த பிறவி குறைபாடு? பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஜெனட்டிக்ஸ் தான். நம்ம குரோமோசோமல் அனாமலிஸ், நம்ம அப்பா அம்மாட்டிருந்து நம்ம கருவை உருவாகிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிறதுனால வரது தான் நிறைய காரணங்கள். சில காரணங்கள் வந்து என்விரான்மெண்டல். இப்போ பார்த்தீங்கன்னா மது பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஆல்கஹால் குடிக்கிறது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஸ்மோக் பண்ணுறது,
அப்புறம் சில டைம்ஸ் வந்து எசென்ஷியல் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வலிப்புவாதம் இருக்கிறவங்க சில மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கப்ப பிறவை கொடுப்பாய் வரலாம். சில பேர்த்துக்கு அம்மாவுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் இல்லை வேறு ஏதோ காரணங்களுக்காக ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக மாத்திரை கொடுத்துருப்போம். அந்த மாதிரி மாத்திரை வரனால சில சைடு எஃபெக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ எந்தெந்த தாய்மார்கள் பெண்மணிகள் ப்ரெக்னென்சி ஆகிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக இந்த மாத்திரை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களோட ஒஜிஷியன்ஸ், அதாவது பெண்கள் நல மருத்துவர்கள்ட்ட சொல்லிடுறாங்கன்னா அவங்க வந்து கன்சர்ன் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் அனுப்பிச்சு இதனால் ப்ராப்ளம் வருமான்னு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். சிக்னிஃபிகண்ட்டாக கம்மி பண்ண முடியும், பட் 0% ஆக்க முடியும்னா முடியாது. we are not God. ஸோ நம்மளால் கண்டிப்பாக 0% ஆக்க முடியாது, பட் நல்லா குறைக்க முடியும். சூப்பர் சார். இப்போ இந்த கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது? அதான் இது நான் முன்னமே சொன்ன மாதிரி ரத்த நாள், அதாவது கன்ஜெனிட்டல் நோயில் காம்ப்ளெக்ஸ் கன்ஜெனிட்டல்னு இருக்குது, சிம்பிள் கன்ஜெனிட்டல் இருக்குது. தசையில் சில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல் மட்டும் வந்துடும், அதெல்லாம் சிம்பிள் கன்ஜெனிட்டல் நோய் தான். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களுமே சுருண்டுக்கிறோம், பிறண்டுக்கிறோம். இந்த பக்கம் இருந்து ரத்த நாளம் இந்த பக்கம் இருந்து வராமல் அந்த பக்கம் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிஸார்டர்ஸ். அதெல்லாம் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராம், அதாவது குழந்தை தாய் வயிற்றில் இருக்கப்பவே அந்த ஃபீட்டல் எக்கோ மூலமாக நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி டிசீஸை கண்டுபிடிச்சிட முடியும். அந்த தாய் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் குழந்தை சேஃபாக இருக்கும். வெளியில் வந்துருச்சுன்னா தாயோட சப்போர்ட்னால சிக்னிஃபிகண்ட்டான அதிகமான ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த எக்கோ பண்ணி ஃபீட்டல் எக்கோ யாருக்கு பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாஸ் இவங்களுக்குலாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிறவை குறைபாடு வந்து குழந்தை தவறிடுச்சு, இல்லை அந்த மாதிரி பிறவை குறைபாடு வந்து குழந்தை இப்போ உயிரோடு இருக்குது, அவங்க 2வது குழந்தை கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பண்ணி குழந்தை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக மேட்டுப்பாளையத்திலிருந்து பிரேமா அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்மா பிரேமா. வணக்கம். தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம். என்னுடைய அண்ணனுக்கு வந்து 69 இயர்ஸ்ங்க. சரி. அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. 4 பிளாக் இருக்குன்னு ஆஞ்சியோல டிடெக்ட் பண்ணிருக்காங்க. சரி. மற்ற எவ்வளவு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் டாக்டர். சரிம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அதாவது அவருடைய கணவருக்கு 61 வயது, அவங்களுக்கு வந்து இப்போ ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கேள்வியை முன் வைக்கிறாங்க டாக்டர். கேள்வி எனக்கு புரியல. அதாவது அந்த மாதிரி ஃபுட் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி. ஓகே, ஃபுட் பேட்டர்ன்ஸ் வந்து நான் இன் ஜென்ரல் என்னோட பேஷண்ட்ஸை சொல்கிறதெல்லாம் வந்து 5 விஷயம்தான். ஓகேங்களா? எவ்வளோ உப்பு சாப்பிட்றோமோ அப்படியே பாதி ஆக்கிக்கணும், எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றோமோ அப்படியே பாதி, எவ்வளோ ஆயில் சாப்பிட்றோமோ அப்படியே பாதி சாப்பிட்டுக்கணும், நிறைய காய்கறிகள் நிறைய பழங்கள், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பழா வாழை சப்போட்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த பேட்டர்ன்ஸை நிறைய ஒவ்வொருத்தரையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணாங்கன்னா they will do good. ஓகே, நல்லபடியாக பேசலாம் டாக்டர். அடுத்ததாக நேயர்களே, நீங்களும் உங்களுடைய கேள்விகளை, இருதய நோய் சார்பான உங்களுடைய கேள்விகளை, இருதய நோய்களில் என்ன மாதிரி சர்ஜரிஸ்லாம் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.